தேர்தல் மார்ச் மாதம் 2வது பகுதியில் அல்லது ஏப்ரல் மாதம் முதல் பகுதியில் வரும் என்பது எனக்கு செய்தி. தேர்தல் அறிவிப்பு பிப்ரவரி மாதமே வந்துவிடும் என்று எனக்கு செய்தி. ஆகவேதான் தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சியை சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் சிவகங்கை மாவட்டத்தில் ஆயத்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் சில மாதங்களாக முயற்சி செய்து வருகிறோம். அந்த முயற்சி இப்பொழுது விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். இந்தியா கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கிறது. 5 பேரை பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் தலைமை நியமித்திருக்கிறது. 5 பேரும் முதலமைச்சரையும் மற்ற தலைவர்களையும் ஒரு முறை சந்தித்திருக்கிறார்கள். நானும் ஒரு குழுவை நியமிக்கிறேன், பிறகு பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என்று சொல்லியிருப்பதாக எனக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொன்னார். ஆக இந்த கூட்டணி வலுப்படும், மேலும் வலிமை அடையும் அன்றி வேறு யோசனைகளே கிடையாது. இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக வலிமையாக தேர்தலை சந்திக்கும், தேர்தலிலே வெல்லும் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை. விஜய் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அவர் முயற்சி வெல்லாது, இந்தியா கூட்டணி தான் வெல்லும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது என் மனசில். ஏன்னா இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி, பல தேர்தல்களை சந்தித்த கூட்டணி. தேர்தலை எப்படி நடத்துவது, தேர்தலில் எப்படி பிரச்சாரம் செய்வது என்பதெல்லாம் பழகிய கூட்டணி. யாரும் போட்டி என்பது தொகுதியை பொறுத்து தான். ஒரு தொகுதியில் இந்தியா கூட்டணிக்கும் இன்னொரு கட்சிக்கும் போட்டி இருக்கலாம், இன்னொரு தொகுதியில் இந்தியா கூட்டணிக்கு இன்னொரு கட்சிக்கும் போட்டி இருக்கலாம். ஆனால் இந்தியா கூட்டணி வெல்லும் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை. எவ்வளவு கேட்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் ஒவ்வொரு தேர்தலையும் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்கறதா? ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் பதில் சொல்லுவோம். பேச்சுவார்த்தை மூலமாக தலைவர்கள் முடிவு செய்வார்கள். கடைசியில் எத்தனை இடங்கள் என்பது திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் காங்கிரஸ் தலைவரும் முடிவு செய்வார்கள். மற்றவங்கள்லாம் கருத்து சொல்லலாம், ஆனால் முடிவு 2 பேருக்கு இடையே தான் முடிவு. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி ஊபியோட கம்பேர் பண்றாங்க. எனக்கு உடன்பாடு கிடையாது. எங்களுடைய தோழர் சொன்னதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு தான் கடந்த ஆண்டு அதிகமான வளர்ச்சி என்று திட்ட கமிஷன், இப்ப நீத்தி ஆயோக்னு பேர் வச்சிருக்காங்க, அந்த நீத்தி ஆயோகுடைய அறிக்கையை இந்திய மாநிலங்களிலேயே வளர்ச்சியில முதலிடம் தமிழ்நாடு என்று தெளிவாக மத்திய அரசு நீத்தி ஆயோக் அறிக்கை தந்திருக்கிறது. அதனால உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிடுவதை எனக்கு உடன்பாடு கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, அதையெல்லாம் வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மெத்த படித்தவர்களோடு நான் பொது அரங்கில் எனக்கு ஒன்றும் தகுதி கிடையாது. அதனால எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றேன்.
இந்தியாவிலேயே தமிழகம்தான் வளர்ச்சியில் முதலிடம் என்று நிதி ஆயோக் கூறுகிறது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தமிழகத்தின் கடன் சுமை உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். திமுகவுடன் காங்கிரஸ் குழுவினர் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். எத்தனை தொகுதிகள் என்பதை திமுக காங்கிரஸ் தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விஜய்க்கு வாழ்த்துக்கள், விஜயின் முயற்சி பலிக்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்திகளை பார்த்தோம்.